Hi friends, welcome to Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ரவா இட்லி பார்க்க போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளான மார்னிங் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 இன்ச் சைஸில் வந்து இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் இது கூட வந்து 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். 1 கப் வந்து ரவை எடுத்துக்கோ, அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா ரவை வந்து உதிரியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரவையை வந்து நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர். இப்போ இது கூட வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 கப் தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காமல் இருக்க தயிராக பார்த்து ஊற்றிக்கோங்க. 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் எடுத்த கப்லேயே 1/4 கப் தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகம் ஊற்றுனீங்கன்னா நமக்கு இட்லி வந்து கரெக்டாக வராது. அதனால் 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இது வந்து சுற்றியில் இருக்கிறத எடுத்து நடுவில் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா ரவை வந்து ஊறி நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து திருப்பி ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி மாவு பதத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி தவாவில் ஊற்றி அவிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு பிளேட்டில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுட்டு நம்ம ரவை வச்சுருக்க மிக்ஸை வந்து இதில் வந்து இட்லி மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஆனால் சிம்பிளான காலையில் வந்து ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். வீட்டில் மாவு இல்லைன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ரவை 1 கப் தயிர் இருந்தால் போதும். டக்குன்னு ரவா இட்லி ரெடி பண்ணிடலாம். இது கூட தேங்காய் சட்னி புதினா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அவிச்சு எடுத்துடலாம். மூடிட்டு பாருங்கள் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இப்போ ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்திருக்கும் அழகாக. நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக ஒரு வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் பேக் சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் அடியில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவை 1 கப் தயிர் தேவையான பொருட்கள் இருந்தால் போதும். சிம்பிளாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.